நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலக செய்திகள் வித் பிரணவ். நம்ம பார்த்திருந்தோம் ஒரு 20 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் வந்து யுஎஸ் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் கொடுத்திருந்தாங்க. அந்த 20 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷார்ட்டா சொல்லிவிட நேற்றுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த அரபு நாடுகள் மற்றும் ஈஜிப்ட் இது போன்ற இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சம்பந்தம் உள்ளவங்க லெபனான் இது போன்ற நாடுகள் எல்லாம் கூட சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு கலந்தாய்வு பண்ணி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மாசமா அந்த கலந்தாய்வு பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதன் விளைவா வந்து இவங்க எல்லாமே சொன்ன ஒரு ஆலோசனைகளை வச்சு ஒரு 20 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் உருவாக்கி அதை இஸ்ரேல் கிட்ட ஹமாஸ் கிட்டையும் கொடுத்திருந்தாரு. இந்தியா கிட்ட இந்த ஆலோசனைகள் எல்லாம் போயிருக்கு, இந்தியன் அபிஷியல்ஸ் கிட்ட போயிருக்கு, அது ஒரு டயத்துல போயிருக்கு. ஸோ வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட் கொடுத்து இந்த 20 பாயிண்ட் நீங்க பின்பற்றீங்கன்னா போர் உடனே நின்று அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் இதுக்கு வந்து இஸ்ரேலும் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இந்தியா அரபு நாடுகள் யாராட்டெல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணாங்களோ ஒரு நாடு வந்து மறுப்பு தெரிவிக்காம அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுல பாகிஸ்தான் ஒண்ணு. அப்படி பார்த்துட்டு இருக்க டயத்துல காசாக்கு வந்து ஒரு 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அது நேத்துக்கு சாயந்தரம் 6:30 மணியோட முடியுது. இன்னைக்கு வந்து 5ஆம் தேதி. நேத்துக்கு 4ஆம் தேதி யூஎஸ் டயத்துக்கு 6:30 மணியோட அந்த டைம் வந்து முடியுது. அப்படி அவங்க ஒத்துக்கல அப்படின்னா காசாவோட நிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்துருந்தோம். நேத்துக்கு வந்து காசா ஒத்துக்கிட்டாங்க. அது என்ன 20 பாயிண்ட் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த 20 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்க வந்து காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் வந்து அவங்க கிட்ட கூட வெப்பன்ஸை கொடுத்துருந்தோம். காசா அந்த அப்படின்ற ஸ்டெப் வந்து யூஎஸ் அரபு நாடுகள் ஈஜிப்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்த மிலிட்ரி வந்து அதை நிர்வகிப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க வந்து கொஞ்ச நாள் நிர்வகிப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஸ்ரீலங்காலையும் சரி பங்களாதேஷ்லயும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நேபாள பாத்தீங்கன்னா இன்டர்ன் கவர்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த 2 மாநிலங்களை மாதிரி இங்க ஒரு இன்டர்ன் கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து வெப்பன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு அவங்க மேல உள்ள ப்ரொடெக்ஷனே வந்து இந்த வெப்பன்ஸ் தான். ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய ஒரு 2-3 விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த நாங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துறோம், இந்த காசா அமைப்பை வந்து ஸ்ட்ரிப் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒத்துக்கிட்டு ஹமாஸ் அமைப்பினர் என்ன பண்றாங்க, நாங்க வந்து வெப்பன்ஸை மட்டும் கொடுக்க மாட்டோம், ஒரு 20 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான்ல ஒரு 4-5 மட்டும் ஒத்துக்கிட்டு மீதி 15 வந்து நம்ம பேச்சுவார்த்தை பண்ணலாம். ஆனா இந்த பேச்சுவார்த்தை பண்றப்ப கடைசியா தான் வந்து நாங்க வெப்பன்ஸ் திருப்பி கொடுப்போம். இந்த 14 பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த 14 பாயிண்ட்ஸ் நான் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுவோம். ஆனா கடைசி வார்த்தையா தான் நம்ம இந்த வெப்பன்ஸை திருப்பி கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்க வந்து இப்ப இந்த 20 பாயிண்ட் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட இருந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாம் திரும்பி போயிருந்திருக்கும். அப்போ ஒருவேளை அவங்க பயப்படுறாங்களோ, நம்ம வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு ப்ரொடக்ஷனா இருக்கு, இந்த வெப்பன்ஸ் மட்டும் தான், ஸோ வந்து இது திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களோ என்னவோ அது தெரியல. ஸோ வந்து இப்ப ஹமாஸ்ல இருக்கக்கூடிய காசால இருக்கக்கூடிய மக்கள், பாலஸ்தீனர் மக்களுக்கு வந்து பூர்வீக பாலஸ்தீன மக்கள்லாம் வந்து இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து இப்படி ஒரு நிபந்தனைகளை விதிக்க இது வந்து இந்த போர் முடியுமா இல்லையா அப்படின்ற பிரச்சனைகள் என்ன போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா இந்த போர் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். ஸோ வந்து இப்ப இன்னும் கூட வந்து இந்த போர் முடியுமா இல்லையா, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். இந்த 20 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் வந்த உடனே வீடியோ போட்டிருந்தோம். அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா இப்ப இதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த 2 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த போர் வந்து முடிவடைஞ்சிடும், 2 வருஷம் தாண்டாம இருக்கும் அப்படின்ற நம்ம வார்த்தைகளை நம்ம முன் வச்சிருந்தோம். ஸோ வந்து இப்படி பார்க்க வந்து 2 வருஷம் தாண்டிடும் போலதான் நமக்கு தெரியுது. என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ வந்து இதுல ஒத்துக்கிட்டு போறதா நல்லது. ஆனா அந்த ஹமாஸ் அமைப்புல இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேல தாக்குதலாம் செஞ்ச ஹமாஸ் அமைப்பினருக்கு என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்றத தவிர மீதி அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது வந்து ஒரு நல்லதா தான் இருக்கு. அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து இந்த காசால இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்த பாலஸ்தீனியன் சைடு, பாலஸ்தீனுக்கும் காசாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த அந்த வித்தியாசம் இருக்கும், அந்த ஒரு டவுட்ஸ் இருக்கும். இந்த ஒரு போட்டோ வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை சேர்ந்த முழு மக்கள் தான் வந்து அந்த பாலஸ்தீன் கண்ட்ரி தான் இருந்தது. அந்த இதுல வந்து 1947 உள்ள மேப் நீங்க செகண்ட் பார்க்கலாம். அதுல வந்து இஸ்ரேல் அந்த ஜீவிஸ் மக்கள்லாம் வந்து கொஞ்ச நேரத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்க வந்து 1967 மேப்ல பார்க்கலாம், கொஞ்சம் ஆக்கிரமிக்கிறாங்க. இப்போ இந்த போர் நடக்கிற டயத்துல தான் பார்க்க வந்து நீங்க 2020 பார்க்கலாம், நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்போ கூட அந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் பெரிய இடம். இந்த சின்னதா இருக்கிற இடம் நீங்க பார்க்கலாம்ல, அதுதான் வந்து காசா ஸ்ட்ரிப். ஸோ வந்து இப்போ இருக்க அந்த 2020 மேப்ல பார்க்க வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ இந்த சின்ன இடத்துல தான் வந்து இந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்க. இந்த காசா ஸ்ட்ரிப்ல தான் வந்து இந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்க. ஸோ வந்து இங்க இருந்து தான் அதை இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த ஹமாஸ் இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப்பை வந்து கூட பாதி அந்த நார்த் காசா வந்து ஃபுல்லா இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஆல்ரெடி இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே நார்த் காசால இருக்கிறவங்கள சவுத் காசாக்கு போக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளும் வந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்க டயத்துல
இப்போ வந்து எப்படி ஒரு உலக செய்திகள், உலக நகர்வுகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இது எப்படி ஆகும், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ வந்து இதே மாதிரி உலக செய்திகள், உள்ளூர் செய்திகள்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.